வேர்க்கடலை அவல்லாம் வச்சு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வெல்கம் டு ஜீனா குக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பர் ஜூஸியான ஒரு லட்டு, அதுவும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கப்பு வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு கப்பு வெள்ளை அவலை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். உங்கள் வீட்டில் வந்து சிவப்பு அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மை கொடுக்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அவலில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா புடச்சிட்டு இது சேர்த்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே பேனில் வேர்க்கடலை ஒரு கப்பு, வேர்க்கடலை வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அப்படி வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது வறுக்காதனால நான் இப்போ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வறுபட்டுரும். அந்த மேல் தோல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சு வந்துடும். பாருங்கள், அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை அவல் வெல்லம்லாம் சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி உரித்து பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம், ஃபேனுக்கு அடியில் வச்சிடலாம். அதோட அதே பேனில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வதக்கிட்டேன். நம்ம விருப்பம்தான், அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போது இதே பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப்பு துருவின தேங்காய். இந்த துருவின தேங்காவை வந்து நெய்யில் வதக்கி சேர்க்கணும்னா லட்டுவோட டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக போட்டு. நல்லா நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், தேங்காயோட கலர். அப்படியே வீடே கமகமன்னு மணக்கும் அந்த தேங்காய் வதக்கோன்னு. ஸோ உரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மொத வந்து அவல் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு அவலை வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேர்க்கடலை இது வந்து பல்ஸ் மெத்தடில் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும். அதோடு நம்ம வந்து நெய்யில் வந்து வதக்கி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓரமாக வச்சிடலாம் அந்த பவுலை. இப்போ வந்து இன்னொரு சாஸ்பேனில் வந்து நான் இன்றைக்கி 1 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதோட நான் அதே பேனை தான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் வச்சுட்டு இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் வெல்லத்தை. இப்போ வெல்லம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தாச்சு. அதனால் ஒரு கொதி வரட்டும். அதுக்கடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, மாவு, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கோன்னா ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படியே நல்லா எல்லா மாவும் ஃபுல்லாக வந்து உறிஞ்சிக்கும். அதோட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே பேனை விட்டு வர்ற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. மொத்தம் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பின்னாடி கையில் நெய் தடவிக்கிட்டு நமக்கு விருப்பமான சைஸில் உருண்டைகளை செஞ்சிடலாம். ஸோ எனக்கு இந்த அளவுகளுக்கு வந்து 14 உருண்டைகள் வந்தது. கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தால் கூட வந்திருக்கும். சரி, ஒன்று சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பாய்.